கரூர் துயரம் தொடர்பான திமுக இடையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. கரூர் துயரம் தொடர்பான திமுக இடையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கரூர் துயரம் பற்றி அமைச்சர்கள் பேச தடை கோரிய வழக்கில் தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறது. கரூர் துயரம் தொடர்பாக அமைச்சர்கள் பேச தடை விதிக்க வேண்டும் என்று திமுக சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பான திமுகவின் இடையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தி. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, வழக்கு விவரங்கள் என்ன? திமுக சார்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடையீட்டு மனுவில் என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது? தற்போது விசாரணை தொடங்கி இருப்பதாக அறிகிறோம். என்ன விவரம்? நீங்கள் சொன்னது போலவே தற்போது விசாரணை தொடங்கி இருக்கிறது. இந்த விசாரணையின் காலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஜூலை 10ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வர் விஜய் கரூர் மாவட்டத்துக்கு சென்று அங்கு விபத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த ஒரு குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு அரசு நியமனங்கள் மற்றும் பல்வேறு உதவிகளை வழங்க திட்டமிட்டுள்ளார் என்று செய்தி வெளிவந்துள்ளது. இத்தகைய சூழ்நிலையில்தான் திமுகவின் RS பாரதி உச்சநீதிமன்றத்திலே ஒரு மனுவை தாக்கல் செய்து நேற்று இந்த மனுவை அவசர மனுவாக விசாரணிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. வழக்கறிஞர் அகமதி வைத்த இந்த கோரிக்கையை ஏற்று இன்று இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிக்கப்படுகிறது. நேற்று இந்த அமரிலே நீதிபதி அமானுல்லா இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். இன்று விசாரணை நடைபெறும் என்று. இன்று விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. நீதிபதிகள் KV விஸ்வநாதன் மற்றும் நீதிபதி அலோக் ஆகியோர் அமர்விலே இந்த விசாரணை தற்போது நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த விசாரணையில் வைக்கப்படும் திமுகவின் முக்கிய கோரிக்கைகள் ஜூலை 10ஆம் தேதி குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு உதவிகள் வழங்குவது மூலமாக இந்த வழக்கின் விசாரணையில் தாக்கம் ஏற்படக்கூடும் நேர்மையான CBI விசாரணைக்கு குந்தகம் விளையலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தினர்கள் இந்த வழக்கிலே முக்கிய சாட்சியங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அளிக்கும் தகவல்களின் அடிப்படையில் தான் விசாரணை நடைபெற்று வருகிறது. அது முக்கிய பங்கு வகிப்பதன் காரணமாக தற்போது அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்குவதன் மூலமாக இந்த வழக்கின் போக்கிலே தாக்கம் ஏற்படுவதற்கும் போக்கு மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது என திமுக குறிப்பிட்டுள்ளது. ஆகவேதான் திமுக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. ஒன்று, ஜூலை 10ஆம் தேதி அன்று முதல்வர் விஜய் கரூர் சென்று அங்கு குடும்பத்தினரை சந்தித்தால் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசுவது இந்த வழக்கிலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் அல்லது நீதிமன்றம் அதை நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக CBI விசாரணை அல்லது இந்த வழக்கின் வேறு அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் விஜயோ அல்லது பிற அமைச்சர்களோ பேசக்கூடாது எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்திலே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜூலை 2ஆம் தேதி அவர் வெளியிட்ட கருத்துக்கள் சர்ச்சைக்குரியதாக கருதப்படுகின்றன. ஆகவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும், அவர் மீது CBI வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் கரூர் செல்வார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் ஜூலை 7ஆம் தேதி இந்த விசாரணை நடைபெறுகிறது. 2 நாட்கள் இருக்கும் சூழலில் இத்தகைய விசாரணை நடைபெறுவது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என கருதப்படுகிறது. திலகவதி, நிச்சயமாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கினுடைய விசாரணை தொடங்கி இருக்கிறது. இப்போ திமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட கோரிக்கைகள் என்ன, குற்றச்சாட்டு என்ன அப்படின்றத பார்த்தோம். தாவேகா தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருந்தன, தற்போது வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன? ஏற்கனவே இந்த வழக்கிலே CBI விசாரணையை உச்சநீதிமன்றம் மேற்பார்வை செய்து வருகிறது. உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் தான் விசாரணை நடைபெற்று வருகிறது. கரூர் நெரிசல் துயரத்திலே 41 நபர்கள் பலியானது, தேர்தல் சமயத்திலே அது கடும் சர்ச்சையானது எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அத்தகைய சூழ்நிலையில்தான் இந்த வழக்கை CBI தற்போது விசாரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி விசாரித்துக் கொண்டிருக்கும் சமயத்திலே முதலமைச்சர் மற்றும் பிற அமைச்சர்கள் பொது வழியிலே இது போன்ற கருத்துக்களை பேசக்கூடாது என திமுக வலியுறுத்தி வருகிறது. ஆனால்
தமிழ்நாடு அரசு என்கிற முறையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு நிவாரணம் அளிக்கவும் உதவிகளை செய்வதற்கும் முழு உரிமையை பெற்றிருக்கிறது. ஆகவே அதன் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வைக்கப்பட்டுள்ள வாதமாகும். ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு தற்போது மிகவும் முக்கியமான கட்டத்திலே விசாரணை செய்யப்படுகிறது. ஏற்கனவே நடந்து வரும் சிபிஐ விசாரணை, அது தொடர்பான வழக்கு, அதன் ஒரு பகுதியாக குறுக்கீட்டு மனுவாகத்தான் திமுகவின் மனு உச்சநீதிமன்றத்திலே பார்க்கப்பட்டது. ஆகவே தற்போது இதிலே உச்சநீதிமன்றம் எத்தகைய உத்தரவை பிறப்பிக்கிறதோ அது இந்த வழக்கை பொறுத்தவரையும், மேலும் தமிழ்நாடு முதல்வர் விஜயின் 10ஆம் தேதி கரூர் பயணம் குறித்தும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலே இருக்கலாம் என கருதப்படுகிறது. தலைவதி.